கடவுளே! ஒரு காலத்துலலாம் ஸ்கூலை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போது ஸ்டூடெண்ட்ஸை தேடி கிரவுண்டுக்கு வந்திருக்கோம் நாம். ஓகே, போகலாம். நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பாரம்பரிய விளையாட்டை பம்பரம் விளையாண்டுட்ருக்காங்க. அங்கே போய் அவங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். வாங்க. தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்கள். அதாவது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டாலே பசங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும். என்னன்னா ஃப்ராக்ஷன்ஸில் உள்ள நம்பர்ஸை ஒரு வித்தியாசமான நம்பராகவே எடுக்காம யூஸ்வலான அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஃப்ராக்ஷனில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாலே ஃப்ராக்ஷன்ஸை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன்ஸை பற்றின பேசிக் கான்செப்டை அவங்களுக்கு ஆழமாக தெளிவாக ஈஸியாக எப்பவுமே நினைவில் வர்ற மாதிரி பதிவு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்ராக்ஷன்ஸ் வேற சாதாரண நம்பர்ஸ் வேற அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம், எங்கே போய் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே இல்லாமல் பசங்களோட ஏரியாவுக்கே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம அப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் போய் பசங்க உண்மையிலே எவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். தமிழ் கலாச்சாரத்தை பம்பரம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள போய் உண்மையிலே காணும். ஹாய், நல்ல கேம் விளையாடுறீங்க. இன்னொரு கேம் ஒன்று பண்ணலாமா? நீங்களாம் ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் இருக்கும். சரி, இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸில் பேசிக்காக ஒன்று நடத்தியிருப்பாங்க. அது உங்கள் நாலேஜை செக் பண்ணலாமா, நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரெடி? ஓகே. ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். ஃப்ராக்ஷன் அதாவது பின்னங்களில் ஒரே மாதிரியான பின்னங்கள் நம்ம கொடுக்கும்போது எது சின்னது எது பெருசு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் பசங்களுக்கு. அந்த கான்செப்ட் எப்படி ஈஸியாகிறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்கலாம். நீ தம்பி, இதில் எது சின்னது எது பெருசு? 1/2 சின்னதா 1/10 சின்னதா? 1/2 சின்னது, 1/10 பெருசு. ஓகே, வெரி குட். வேற யாராவது? எது சிறுசு? 1/2 1/10? 1/2 சின்னது 1/10 பெருசு. ஓகே, அடுத்தது 1/10 தான் சின்னது. ஓகே, இப்பவும் பாருங்க, அதே மாதிரி 3 ஸ்டூடெண்ட்ஸை செக் பண்ணோம். அதில் 2 பேர் தப்பான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. 1/10 தான் சின்னது அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் வந்தது. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். 1/2 கூட 1/10 தானே பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன் சாப்பிட்றலாமா? இந்த பன் சாப்பிட்டா கண்டிப்பாக எது சிறுசு எது பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்யணும். ஓகே, இப்போ இந்த பன் எத்தனை பன் இருக்கு என் கையில்? ஒரே ஒரு பன் தான் இருக்கு. சரி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, இந்த ஒரு பண்ணை ஒருத்தர் கையில் கொடுத்தா ஒரு ஆள் தானே சாப்பிட முடியும். இப்போது இந்த ஒரு பண்ணை நான் 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட எத்தனை இருக்கு? 2 பன் இருக்கா என்கிட்ட? 2 இருக்கா? கிடையாது. அந்த ஒரே பண்ணை தான் நான் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நவ் இட் இஸ் 1/2. அதாவது ஒரு பண்ணை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 1/2. இப்போ ஆனால் நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, இப்போவும் பத்தாது, அப்படி தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை இன்னும் ஹாஃபாக கட் பண்ணலாம். கிடையாது, அந்த 1 தான் நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், 1/4 கட் பண்ணியிருக்கிற பீசஸ் பெருசாக இருக்குதா, இல்லை 1/2 நம்ம கட் பண்ணும்போது இருந்த பீஸ் பெருசாக இருந்துச்சா? 1/2 கட் பண்ணும்போது தானே பெரிய பீஸாக இருந்தது. 1/4 கட் பண்ணும்போது இன்னும் சின்னதாயிட்டு. இன்னும் இதை 1/8 கட் பண்ணால் இதை விட சின்னதாயிரும்ல. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம நிறைய பங்குகள் வைக்கும்போது அதோட அளவு என்ன செஞ்சிடும்?
குறைஞ்சிரும். ஓகேவா? காட் தட்? ஸோ இப்போ சொல்லுங்க 1/2 பெருசாக இருந்துச்சா 1/4 பெருசாக இருந்துச்சா? 1/2 பெருசாக இருந்துச்சு. 1/2 1/10 எது பெருசு? 1/2 தான் பெருசு. தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூவை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷனை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஃப்ராக்ஷனோட வேல்யூவை புரிஞ்சால் மட்டும்தான் ஃப்ராக்ஷனோட அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம செய்ய முடியும். அதுதான் ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அதை இந்த மாதிரியான ஈஸியாக லைவ்லியான சிச்சுவேஷன்ஸ் மூலமாக பண்ணினா கண்டிப்பாக பசங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.